தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். இதன்போது அவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல், மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணையத்தை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துபாயில் 3,50,000 மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க துபாயில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி 2025 முதலாவது சுற்றறிக்கையின் சில விதிகளை செயல்படுத்த வேண்டாம் என்று பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் மேலும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1 முதல் 7ஆம் தேதி வரை ஒரு வாரத்துக்கு அனைத்து அரச கட்டிடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படும். பிப்ரவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கட்டிடங்களில் மின்விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மின்விளக்குகளால் கட்டிடங்களை அலங்கரிக்கும் செயற்பாட்டை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நமது காலத்தில் பெரும் பிரச்சினைகளை கையாளுதல் என்ற தொனிப்பொருளில் இடம்பெறும் விசேட கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திங்கட்கிழமை லண்டனுக்கு விஜயம் செய்கின்றார். லண்டன் கான்வே மண்டபத்தில் 5ஆம் தேதி புதன்கிழமை இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வு அல் ஜசீரா தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. பொருளாதார ரீதியில் பாதாளத்தில் வீழ்ந்த இலங்கையின் மறுமலர்ச்சி திட்டம், ஊழல், மோசடி, மனித உரிமை மீறல், நெருக்கடிகளை எதிர்கொள்ளல் மற்றும் 2019ஆம் ஆண்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளினால் முன்னெடுக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதல்கள் போன்ற விடயங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றவுள்ளார். இதனைத் தொடர்ந்து லண்டனில் தங்கியிருக்கும் நாட்களில் பல்வேறு அரசியல் சந்திப்புகளிலும் பங்கேற்கவுள்ளார். சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஒரு முட்டையின் விலை 26 முதல் 30 வரையிலும், கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்றின் விலை 650 முதல் 850 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவை குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபடி சிறப்பு அங்காடிகளில் 10 முட்டைகள் கொண்ட ஒரு பொதி 500 முதல் 520 வரை விற்கப்படுவதாகவும் நுகர்வோர் குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு கோழி இறைச்சி கிலோகிராம் ஒன்று 600 ரூபாய் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எரிபொருள் விலை திருத்தங்கள் உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கங்களை பிரதிபலிக்கும் விலை நிர்ணய சூத்திரத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படுவதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உலகளாவிய போக்குகளுடன் ஒத்துப்போகும் விலை நிர்ணய சூத்திரத்தின்படி எரிபொருள் விலைகள் மாறுவதாக அவர் அதன்போது சுட்டிக்காட்டினார். அதன் பிரகாரம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அதற்கேற்ப விலைகள் அதிகரிக்கும் அல்லது குறையும் எனவும் அமைச்சர் வசந்த குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார். தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைப்பதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று கொரோனாவில் கல்கமோ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். விரைவில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அத்தோடு அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம். அதேபோன்று இந்த வருடத்துக்குள் அரசு சேவைக்கு சுமார் 30,000 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.
இந்து கோவிலில் புனர்வைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் தலையில் கொங்கிரீட் தூண் உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலே அந்த நபர் உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பண்டாரவளை கிரேக்வத்த மேல் பிரிவைச் சேர்ந்த 65 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதுப்பித்தல் பணிகளுக்காக கோவிலின் பழைய பகுதிகளை அகற்றும் போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் முன் சக்கரத்தில் சிக்கி பெண்ணொருவர் படுகாயமடைந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணிக்கும் அவிசாவளை டிப்போவுக்கு சொந்தமான குறித்த பேருந்து ஹட்டன் பேருந்து நிலையத்துக்குள் நுழையும் போது முன்பாக பயணித்த பெண்ணொருவர் பேருந்தின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நோர்வுட் தியசிரிகம பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடைய பெண்ணொருவரே விபத்தில் காயமடைந்துள்ளார். குறித்த பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஹட்டன் போக்குவரத்து பிரிவு போலீசார் தெரிவித்தனர். சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க சங்கிலியை அபகரிப்பதற்காக பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ரத்தினபுரியில் இடம்பெற்றுள்ளது. இரத்தினபுரி வேவல்வத்த போலீஸ் பிரிவில் கலப்பட பகுதியில் கருக்கப்பட்டை தோட்டத்தில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கடந்த 31ஆம் தேதி கைப்பற்றப்பட்டது. இரத்தினபுரி பன்னில நிரியல்ல பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 2 பிள்ளைகளின் தாயான சுது கக்குருக்கே சோமாவதி என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டது. அதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அதே தோட்டத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 35 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் கசிப்பு தயாரிப்பில் ஈடுபடுபவர் என்றும் அவருக்கு எதிரான வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வவுனியா போலீசாரின் திடீர் சுற்றி வளைப்பில் வைரவ புளியங்குளம் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் போதைப்பொருள் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து விசேட போலீஸ் குழு வவுனியா வைரவ புளியங்குளம் புகையிரத வீதியொன்றில் தனியார் கல்வி நிலையத்துக்கு அருகில் அமைந்திருந்த சிறிய வெற்றிலை கடையொன்றினை சுற்றி வளைத்து திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த வர்த்தக நிலையத்தில் விற்பனைக்கு தயாராக இருந்த 140 கிராம் மாவா, 1 கிலோ மாவா கலந்த பாக் உள்ளிட்ட போதைப்பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த வர்த்தக நிலையத்தை நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மகாரம்பை குளத்தில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. மகாரம்பை குளம் பகுதியில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறி திருத்த பணிகளை முன்னெடுத்து வந்த ஊழியர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனால் படுகாயமடைந்தவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் 4 வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மகாபாகே காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எல்பிட்டிவள, மகுள் பொக்குண மற்றும் கொரப்பி பகுதிகளில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இராணுவ சீருடைகளை ஒத்த சீருடைகள், போலி கைத்துப்பாக்கிகள், காவல்துறையினர் பயன்படுத்தும் தலைக்கவசங்கள் மற்றும் கைவிலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கேகாலை மாவடில மெலிகம்மென பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த 37 வயதுடைய ஒருவர் நேற்று காலை குளியலறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கும்புள் ஒழுவ புடலுஓயா பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப அதிகாரியாவார். இவர் அவரது அறையிலிருந்து தண்ணீர் நிரம்பி வழிவதை அவதானித்த ஹோட்டல் முகாமையாளர் குறித்த நபர் தொடர்பில் தேடி பார்த்த போதே அவர் சடலமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து அவர் மது அருந்தி விட்டு வைத்த மதுபான போத்தல், சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம், ஒரு ஜோடி காதணிகள் மற்றும் பல வகையான மருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
பாகிஸ்தான் கடற்படை கப்பலான அஸ்லட் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கடற்படை மரபுகளுக்கு இணங்க இந்த கப்பல் வரவேற்கப்பட்டது. PNS அஸ்லட் கப்பல் முகமது அசார் அக்ரம் தலைமையிலான 123 மீட்டர் நீளமுள்ள ஒரு போர்க்கப்பலாகும். இந்த கப்பலில் 243 பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர். கொழும்பில் கப்பல் தங்கியிருக்கும் போது அதன் பணியாளர்கள் நாட்டின் சில சுற்றுலா தலங்களை பார்வையிடுவார்கள் என்று இலங்கையின் கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் PNS அஸ்லாட் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று இலங்கையை விட்டு புறப்படும். இதன்போது கொழும்பு கடலில் இலங்கை கடற்படையின் ஒரு கப்பலுடன் ஒரு பயண பயிற்சியை பாகிஸ்தானிய கப்பல் நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் என அம்பாத்தோட்டை உப்பு நிறுவன தலைவர் DK நந்தன திலக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.